ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பருவத்தில் அலகு 6 தாவர உலகம் மற்றும் தாவர செயலியல் அப்படிங்கிற பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிரிகள் அசைவுகளை கொண்டுள்ளன. விலங்குகள் தங்கள் உணவிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் மற்றும் உறவிடத்திற்காகவும் நகருதலை அல்லது அசைவுகளை கொண்டுள்ளன. ஓகேங்களா? நுண்ணுயிரிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகள் எல்லாமே இனப்பெருக்கம் உணவிற்காகவும் நகருதல், அதாவது இடப்பெயர்ச்சி அடைகிறது. ஓகேங்களா? இத்தகைய நகர்தல் தாவரங்களில் காணப்படுதா இல்லையா அப்படிங்கிறது தான், அதை பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஒரு பெரிய இடியோசை அல்லது சூறாவளி வரும்போது தாவரத்தின் கிளைகள் அசைவுகளை ஏற்படுத்தும். காற்று அசைகிறப்ப, காற்று அடிக்கிறப்ப தாவரங்கள்லாம் அசையும். ஓகேங்களா? அதே லேசான காற்று அசையும் வீசும்போது இலைகள் நடனமாடுவது போல இருக்கும். இத்தகைய அசைவுகள் வெளிப்புற காரணிகளால் தோன்றக்கூடியது. இந்த மாதிரியான அசைவுகள், அதாவது காற்றின் மூலமா அசைகிறதோ இல்லை இடியோசை சூறாவளி வரும்போது தாவரங்கள் அசையுது இல்லைங்களா, இதெல்லாம் காரணம் வெளிப்புற காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் தாவரங்களை தாமாகவே அசைய முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தாவரங்கள் புறத்தூண்டல் எதுவுமின்றி தன்னிச்சையாக நகர்தலை மேற்கொள்ள முடியுமா, அல்லது தாவரங்கள் இயல்பாகவே சுவாசிக்குமா? தாவரங்கள் பல்வேறு உயிரியல் செயல்பாடுகளை பற்றி தான் இந்த பாடத்தில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தாவரங்களால் நகர முடியுமா? தாவரங்கள் தானாகவே இப்போ எப்படி விலங்குகள் நகருது இல்லைங்களா, அதுபோல் தாவரங்களும் நகர முடியுமா அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ தொட்டால்சினிங்கி மைமோசா பியூட்டிகா அப்படிங்கிறது தாவரத்தின் இலைகளை நாம் தொட்ட உடனே அவ்விலைகள் மூடிக்கொள்ளணும். இப்போ தொட்டாச்சினிங்கி தாவரத்தை நம்ம தொட்டோம்னா, இந்த மாதிரி பென்சில் இப்போ தொடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம தொட்டாவே இந்த மாதிரி அதனுடைய இலைகள் மூடிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி மூடிடும். அப்போ அது சுருங்கக்கூடியது. ஓகேங்களா? அதே போல் சூரியகாந்தி தாவரத்தின் தண்டின் முனையானது, அதாவது ஹீலியாந்தஸ் அன்னுவஸ். சூரியகாந்திக்கு அறிவியல் பெயர் ஹீலியாந்தஸ் அன்னுவஸ். தாவரத்தின் தண்டின் முனையானது சூரியன் இருக்கும் திசையை நோக்கி நகர்கின்றன. அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும். இரவு நேரங்களில் எதிர் திசையில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சூரியகாந்தி இலையும் சூரியன் எந்த திசையில் உதிக்குதோ அந்த திசையை நோக்கி அதனுடைய தண்டு நோக்கி காணப்படும். ஓகேங்களா? அதே சமயம் இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் நகர்கின்றன. ஓகேங்களா? டெஸ்மோடியம் கைரான்ஸ் என்று அழைக்கப்படும் இந்திய தந்தி தாவரத்தின் இலைகள் காற்றினால் நடனமாடுவது போன்ற அழகிய தோற்றத்தை உருவாக்குகின்றன. எது இந்திய தந்தி தாவரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஸ்மோடியம் கைரான்ஸ். ஓகேங்களா? டெஸ்மோடியம் கைரான்ஸ் அப்படிங்கிறதா இந்திய தந்தி தாவரம், இந்தியன் டெலிகிராஃப் பிளான்ட் அப்படின்னு எதுன்னு கேட்டோம்னா டெஸ்மோடியம் கைரான்ஸ். இந்த தாவரம் அதனுடைய இலைகள் அப்படியே நடனமாடுறது போல காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டெஸ்மோடியம் கைரான்ஸ்ங்கிற தாவரம். ஓகேங்களா? இதனுடைய இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நடனமாடுற மாதிரி காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேற்கூறிய அனைத்து அசைவுகளுமே வெளிப்புற தூண்டல்கள்னால் ஏற்படுது. இது எல்லாமே இப்போ தொட்டாச்சி நீங்கள் சினுங்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற ஒரு தூண்டல் கொடுக்கறதுனால தான் அது அசைவுது. அதே சமயம் சூரியகாந்தி சூரியனை நோக்கி தன்னுடைய தண்டு திரும்புறதுக்கு காரணம் சூரிய ஒளியினுடைய வெளிப்புற காரணி சூரிய ஒளி தான். சூரிய ஒளியுடைய வெளிப்புற காரணியினால தான் அது அந்த தண்டு சூரியகாந்தி சூரிய ஒளியை நோக்கி திரும்புது. ஓகேங்களா? ஆனால் விலங்குகள் போலவோ இல்லை நுண்ணுயிர்கள் போலவோ இந்த தாவரங்கள் தன்னிச்சையாக இடம் விட்டு நகருமா அப்படின்னு கேட்டால் அது நகர இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது விலங்குகளைப் போல் தாவரங்களால் தன்னிச்சையாக ஒரு இடம் விட்டு மற்றொரு இடத்திற்கு நகர இயலாது. ஆனால் தாவரங்கள் சூரிய ஒளிக்காகவும் நீர் மற்றும் ஊற்றப்பொருட்கள் ஆகியவற்றை அடைய தனது உடல் பாகங்களின் உதவியால் பல்வேறு அசைவுகளை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது தாவரங்கள் சூரிய ஒளிக்காகவும் நீர் மற்றும் ஊற்றப்பொருட்கள் ஆகியவற்றை அடையவும் தனது உடல் பாகங்களின் உதவியால் அசைவுகளை தான் உருவாக்கும், நகராது அசைவுகளை தான் உருவாக்கும். சரிங்களா? அதே தாவரங்களின் ஒளி ஈர்ப்பு விசை மற்றும் வெப்பம் போன்ற புறத்தூண்டல்களினால் உணர் நுட்பத்தன்மையை கொண்டு அதற்கேற்ப அசைவுகளை உருவாக்குகின்றன அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தாவரங்கள் ஒளி, ஈர்ப்பு விசை மற்றும் வெப்பம் போன்ற புறத்தூண்டல்களால் உணர் நுட்பத்தன்மையை கொண்டு அதற்கேற்ப அசைவுகளை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இப்போ அறிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்மோடியம் கைரான்ஸ், அதாவது தந்தி தாவரம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதை இந்திய தந்தி தாவரம் என்ற தாவரத்தில் உள்ள கூட்டிலைகள் 3 சிற்றிலைகளை கொண்டிருக்கும். அதாவது இந்த தாவரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டிலைகள் 3 சிற்றிலைகளை
கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நுனியில் ஒரு பெரிய சிற்றிலை மற்றும் பக்கவாட்டில் 2 சிறிய சிற்றிலைகள் எதிரெதிர் திசையில் காணப்படுகின்றன. நுனியில் வந்து பெரிய இலையாகவும் அதனுடைய பக்கவாட்டில் வந்து 2 திசைகள் எதிரெதிர் திசையில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பக்க சிற்றிலைகள் மேல் நோக்கி நகர்ந்தும் பின்னோக்கி நகர்ந்தும் மற்றும் கீழ்நோக்கி நகர்ந்தும் இறுதியில் சீரிசை அசைவினால் தனது இடத்தை அடையும். அதாவது இந்த இலைகள் இருக்கு இல்லைங்களா, முன்னோக்கி பின்னோக்கி அப்புறம் வந்து மேல் நோக்கி எல்லா பக்கமுமே நகர்ந்து சீரிசை அசைவினால் தனது இடத்தை வந்து அடையக்கூடியது. அதாவது ரிதமிக் மூமெண்ட்டை வந்து அடையக்கூடியது. இந்த பக்கவாட்டு இலைகளில் இந்த கீழே இந்த எதிரெதிர் திசையில் இருக்கிற இலைகள் வந்து நகரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெஸ்மோடியம் கைரான்ஸ் என்பது நடனமாடும் தாவரம் எனவும் அழைக்கப்படுகிறது. நடனமாடக்கூடிய தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்மோடியம் கைரான்ஸ். இந்த தாவரத்தை தான் இந்திய அறிவியலறிஞரான ஜெகதீஷ் சந்திர போஸ் தனது ஆய்விற்கு பயன்படுத்தினார். அப்போ ஜெகதீஷ் சந்திர போஸ் அறிவியலறிஞர் பயன்படுத்திய தாவரம் டெஸ்மோடியம் கைரான்ஸ். இது நடனமாடும் தாவரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தெரிந்து கொள்கையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழில் மைமோசா புட்டிகா அதாவது தொட்டால் சினுங்கி எனப்படும் தொட்டால் சினுங்கி எனவும் மற்றும் டெஸ்மோடியம் கைரன்ஸ் தொழுகண்ணி என்றும் அழைக்கப்படுகின்றன. இது வந்து தொட்டா சினுங்கி என்னன்னு அழைக்கப்படுகிறதுனா டெஸ்மோடியம் கைரன்ஸ் தொழுகண்ணி அப்படிங்கணும் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 பானைகளில் வந்து வயல் மண் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து மக்கிய மாட்டுச்சனத்தை வந்து எடுத்துக்க அடியில் போட்ட சொல்கிறாங்க, இப்போ சேர்த்துக்க சொல்கிறாங்க. அப்போ பானையின் அடிப்பாகத்தில் வந்து துளை இருக்கிற மாதிரியும் பார்த்துக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 3 பானைகள்லையும் வந்து பாசிப்பயிர் விதைகளை வந்து பானைகளில் வந்து குறித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏபிசி அப்படின்னு குறித்துக்க சொன்னாங்க ஒவ்வொரு பானையையும். பிறகு எல்லா பானைகளுமே வந்து ஒரு பாசிப்பயிரோடைய விதையை போட்டு அது தினமும் நீரை ஊற்ற சொல்கிறாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வளர ஆரம்பிக்கும் இல்லைங்களா? வளர்ந்த பிறகு அதனுடைய தண்டுகளை வந்து நீக்கிட்டு அந்த செடியை வந்து அந்த பானையை வந்து ஒரு செவ்வக பெட்டிக்குள்ளே, அதாவது நம்ம சூபாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பெட்டிக்குள்ளே ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த செடியை வந்து அந்த பாக்ஸில் வச்சுட்டு பிசி 2 பெட்டியை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிடுறாங்க. சியை வந்து அப்போ ஏ இருக்கிற பெட்டியை வந்து அப்படியே வைக்க சொல்லிடுறாங்க. சரிங்களா? இப்போ பி பாக்ஸையும் சி பாக்ஸையும் ஒவ்வொரு பாக்ஸையும் சூரிய ஒளிக்கு ஒவ்வொரு திசையில் வைக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒன்று வந்து சூரிய ஒளி நோக்கி இன்னொரு வந்து சூரிய திசைக்கு எதிர் திசையிலையும் அப்புறம் ஏ பாயிண்ட்டையும் அப்படியே வைக்க சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திசையை வந்து வெவ்வேறு திசையில் நோக்கி வச்சுருந்தாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செடியுமே வந்து சூரிய ஒளியை நோக்கியே எல்லா செடிகளுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையை நோக்கியே வளர்ந்துருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ தாவரங்கள் வளர சூரிய ஒளி அவசியமாகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதான் இங்கே இதில் சொல்லியிருப்பாங்க, எல்லா தாவரங்களுமே வந்து ஒரே திசையை நோக்கி வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சும்மா ஒரு செயல்பாடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ வந்து தாவரங்கள் ஒளியை உணர முடியுமா அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம். சரிங்களா? அப்போ தாவரங்கள் வளர ஒளி முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தாவரங்கள் எல்லாமே சூரிய ஒளியை நோக்கி வளரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து தாவரங்களால் ஒளியை வந்து உணர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? விதை முளைத்தலை பற்றி நீங்கள் முந்தைய வகுப்பில் பார்த்துருக்கீங்க. விதை எப்படி முளைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? புற்கள் போன்ற ஒருவித்தலை தாவரங்களில் ஒரே ஒரு முதல் இலை கொண்டு இருக்கும். அதாவது ஒருவித்தலை தாவரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முதல் இலை வந்து இருக்கும். ஓகேங்களா? அது முளைக்கிறப்போ ஒரே ஒரு இலை மட்டும்தான் இருக்கும். விதை முளைத்தவுடன் கருவில் காணப்படும் முதல் நிலை வேர் மண்ணின் அடி நோக்கியும் முதல் நிலை தண்டு மண்ணின் மேல் நோக்கியும் வரும். அதாவது இந்த ஒருவித்தலை தாவரங்களை பார்த்தீங்கன்னா தண்டு வந்து மேல் நோக்கியும் வேர்கள் வந்து கீழ் நோக்கியும் வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மண்ணின் கீழ்ப்பகுதியிலையும் வளர ஆரம்பிக்கும். தண்டின் குருத்துக்குறை பகுதியானது தண்டினுடைய முனை குருத்துறை பகுதியானது கோலியோஃபைடல் எனப்படுகிறது. அதாவது இதனுடைய தண்டில் இருக்கு இல்லைங்களா, இது முதல் குருத்துறை பகுதி இருக்குல்ல, அதுதான் வந்து கோலியோஃபைடல் அப்படிங்கிறாங்க. கோலியோஃபைடல் அப்படின்னு தரைக்கு மேல் வளரும் தண்டின் முனை குருத்துறை, அதாவது கோலியோஃபைடல் தண்டின் முனையை பாதுகாக்கிறது. இந்த கோலியோஃபைடல் தான் வந்து இந்த குருத்துறை தான் தண்டினுடைய முனையை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ டார்வின் வந்து ஒரு சோதனையை செஞ்சு பார்க்குறாரு. என்னன்னு பார்க்கலாம். டார்வின் தன்னுடைய சோதனையில் முளைத்த விதைகள் வந்து ஒளியை நோக்கி வளர்வதை கண்டிருந்தார். அப்போ அது தாவரங்கள் விதைகள் இருக்கு இல்லையா, அந்த விதைகள்லேருந்து செடி வளரும் இல்லையா, இந்த ஒவ்வொரு செடியும் சூரிய ஒளி எங்கே இருக்குதோ அதை நோக்கியே
வளர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது கண்டறிஞ்சார். நம்ம முன்னாடி ஒரு சோதனைகளுக்கு கூட செஞ்சு பார்த்தோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. அதை தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு இருட்டறையில் ஒரு பகுதியில் ஒளியை வைத்த பின் முளைக்கும் விதையிலிருந்து தோன்றும் தண்டு பகுதி ஒளியுள்ள பகுதியை நோக்கி வளர்வதை கண்டிருந்தார். அதாவது இந்த ஒரு விதையிலிருந்து வரக்கூடிய தாவரத்தினுடைய தண்டு பகுதி வந்து அந்த ஒளி எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையை நோக்கியே வளருது அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா. டார்வின் தனது அடுத்த சோதனை, இன்னொரு சோதனை, 2வது சோதனை பண்ணுறாரு. அது அப்படி என்ன பண்ணுறப்ப என்ன பார்த்தாருன்னா, டார்வின் அடுத்த சோதனையில் முளைக்கும் விதையின் முனைப்பகுதியை மிக கவனமாக நீக்கிவிட்டார். அதாவது இந்த தண்டினுடைய முனைப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த முனை இருக்குல்ல, இதை வந்து நீக்கிட்டார். ஓகேங்களா. அப்போ நீக்கின பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது இதை வந்து அப்படியே நீக்கிட்டார். இங்கே வந்து முளைக்கக்கூடிய பகுதின்னு இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு முளைக்கக்கூடிய பகுதினா இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டார். ஓகேங்களா. இதை கட் பண்ணி எடுத்துட்டாரு. இந்த செடி இங்கே இருக்குது, இதை கட் பண்ணி இதை எடுத்துட்டார். இங்கே இருக்கிறது முளைப்பகுதியை, அதாவது இப்படி செடி இருக்குது, இங்கே வந்து முளைப்பகுதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முளைப்பகுதியை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்றாரு. ஓகேங்களா. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டா அப்படின்னா தண்டு பகுதி வந்து ஒளியை நோக்கி வளர்வது கிடையாது. பிறகு அவர் ஒளி நுழையாதபடி அது வந்து என்ன ஆகுது, சூரிய ஒளியை நோக்கி. தண்டினுடைய முனைப்பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது சூரிய ஒளியை நோக்கி வளர்வதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதான் இந்த மாதிரி தண்டின் முனை வந்து குருத்துறை நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து சூரிய ஒளி நோக்கி வளருது கிடையாது. இப்போ ஆனால் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா தண்டின் முனை வந்து சூரிய ஒளி நோக்கி வளரும். ஆனால் முனைப்பகுதியை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தண்டினுடைய முனைப்பகுதியை கட் பண்ணிட்டீங்கன்னா அது சூரிய ஒளியை நோக்கி வர்றதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சார். சரிங்களா. தற்போது அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, பிறகு அவர் ஒளி நுழையாதபடி ஒரு மின் தகடு கொண்டு தண்டின் முனைப்பகுதியை மறைத்தார். தண்டானது ஒளியை நோக்கி வளையவில்லை. அதாவது இந்த மாதிரி இதனுடைய முனைப்பகுதியை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது கட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த முனைப்பகுதியை வந்து ஒரு மின் தகடை கொண்டு மறைச்சிட்டார். அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியானது சூரிய ஒளியை நோக்கி வளரவில்லை அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா. அடுத்தது 3ஆம் பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து தண்டு வந்து சூரிய ஒளி பகுதியை நோக்கியே வளர ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சூரிய ஒளி நோக்கி வளரதில்லை. அதே மாதிரி அந்த முனைப்பகுதியில் ஒரு இதை வச்சுட்டாங்க, மின் தகடை வச்சாலும் அது சூரிய ஒளி நோக்கி வளர்றதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சார். அடுத்த கட்டத்தில் தண்டின் முனைப்பகுதியை திறந்த நிலையில் வைத்து வளர்ந்த தண்டு பகுதியை பக்கவாட்டில் மறைத்தார். தற்போது தண்டு வளைதலை கவனித்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, தண்டினுடைய முனைப்பகுதியை திறந்த நிலையில் வச்சு, அதாவது எப்பயும் போலவே எடுத்து திறந்த நிலையில் வச்சு தண்டு பகுதியை பக்கவாட்டில் மட்டும் மறைச்சாங்க. ஓகேங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தண்டு ஆனது சூரிய ஒளியை நோக்கியே மறைய ஆரம்பிச்சது. சூரிய ஒளியை நோக்கியவே வளர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னார். சரிங்களா. தண்டி பகுதியை பக்கவாட்டில் மறைத்தார். தற்போது தண்டு வளைதலை கவனித்தார். அப்போ தண்டின் வளரும் பகுதியை மறைப்பதினால் ஒளியில் ஏற்படும் பதில் செயல் பாதிப்படையவில்லை அப்படின்னு சொன்னார். அதாவது தண்டி இந்த பக்கம் வளர்றது இல்லைங்களா, இதை வந்து ஒன்றுமே இல்லை, அதனுடைய முனைப்பகுதி தான் வந்து மறைச்சோம்னா அது வளர்றதில்லை. ஆனால் மற்றபடி பக்கவாட்டு பகுதியில் மறைச்சோம் அப்படின்னாலும் தண்டு வந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னார். சரிங்களா. அப்போ இறுதியில் டார்வின் ஒரு விதமான ஆதிக்க பொருள் தண்டின் முனைப்பகுதியிலிருந்து தண்டின் அடிப்பகுதிக்கு கடத்தப்பட்டு வளர்ச்சி மற்றும் வளைவு தூண்டப்படுகிறது என முடிவு செய்தார். அதாவது லாஸ்ட்டாக என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு விதமான ஒரு ஆதிக்க பொருள் தான் வந்து தண்டினுடைய முனை இருக்குது இல்லைங்களா, இப்போ தண்டு இருக்குது அப்படின்னா இதனுடைய முனைப்பகுதியிலிருந்து அதனுடைய இறுதி பகுதி வரைக்கும் ஏதோ ஒரு வேதிப்பொருளை கடத்துது. அதனால தான் தாவரங்கள் வந்து சூரிய ஒளியை நோக்கி வளையுது, அதாவது வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னார். சரிங்களா. இந்த சோதனையின் விளைவாக தாவர வளர்ச்சியானது தண்டு நுனியில் காணப்படுகிறது. இதில் இருந்து என்ன சொன்னார் அப்படின்னா, தாவரத்தினுடைய வளர்ச்சி வந்து அதனுடைய தண்டு நுனியில தான் காணப்படுது அப்படின்னு சொன்னார். அக்குறிப்பிட்ட ஆதிக்க பொருள் இதனை கட்டுப்படுத்துகிறது என்பதும் தெளிவாக தெரிகிறது. அந்த பொருள் தான் வந்து இதனை வந்து கட்டுப்படுத்துதும் அப்படின்னு சொன்னார். சரிங்களா. இதனால் ஏற்படும் விளைவு என்ன? 1913 பார்த்தீங்கன்னா டேனிஷ் தாவரவியாளர் பீட்டர் பாய்சன் ஜென்சன் அப்படிங்கிறவர் டார்வினின் சோதனையை மேலும் விரிவுபடுத்தினார். ஓகேங்களா. இவரும் வந்து டார்வினுடைய சோதனையை வந்து விரிவுபடுத்தினார். எப்படின்னு பார்க்கலாம். 1913ஆம் ஆண்டு டேனிஷ் தாவரவியலாளர் பீட்டர் பாய்சன் ஜென்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து டார்வினுடைய சோதனையை வந்து விரிவுபடுத்தினார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவரத்தின் நுனிப்பகுதியை வந்து நீக்கினார். ஓகேங்களா. அதாவது இந்த மாதிரி தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை நீக்கிட்டார். ஓகேங்களா. நீக்கிட்டு அதன் மேலே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இதனால் தாவரத்தின் வளர்ச்சி வந்து தடைப்பட்டது. அப்புறம் அதன் பிறகு அவர் தண்டு நுனியில் அகார் என்ற கூழ்மத்தை
வச்சார். ஓகேங்க. அதன் மேல் தண்டு நுனியை வைத்தபோது தண்டு நுனியானது ஒளி இருக்கும் பகுதியை நோக்கி வளைந்தது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதாவது இதில் பக்கத்திங்கன்னா நுனியை அகற்றிட்டு இந்த மாதிரி நுனியை அகற்றிட்டு அதில் வந்து அகார் பகுதியை வச்சு தண்டின் நுனிப்பகுதியை வைக்கிறப்ப தண்டின் நுனிப்பகுதியானது சூரிய ஒளியை நோக்கி வளர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த மாதிரி நுனிப்பகுதியை நீக்கிட்டு மறுபடியும் அகார் பகுதியை வச்சுட்டு நம்ம பார்க்குறப்ப அகார் பகுதியை இடையில வச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த சூரிய ஒளியில் வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தண்டின் நுனிப்பகுதி சூரிய ஒளியை நோக்கியே வளர ஆரம்பிச்சது. இதிலிருந்து என்ன தெரியுது? அதன் மேல் தண்டு நுனியை வைத்த போது அதன் மேல் சொன்னது தண்டு நுனியானது ஒளி இருக்கும் பகுதியை நோக்கி வளைந்தது. அப்போ இச்சோதனையின் மூலம் வளைதலில் நிகழ்த்தும் வேதிப்பொருளானது நீரில் கரையும் தன்மையுடையது என்று ஒளிச்சார் அசைவிற்கு தேவையான வேதிப்பொருள் அகர் வழியாக கடத்தப்படுகிறது என்பதையும் உறுதி செய்தார். ஓகேங்களா? அதாவது டார்வின் என்ன சொல்லியிருந்தாரு ஏற்கனவே, ஒரு தண்டினுடைய நுனிப்பகுதியிலிருந்து வேர்பகுதி வரைக்கும் ஏதாவது ஒரு ஆதிக்க பொருள் கடத்தப்படுறதுனால தான் அந்த தண்டின் நுனி பகுதியானது வளர்ந்து சூரிய ஒளியை நோக்கி வளருதுன்னு கண்டுபிடிச்சார் இல்லைங்களா? இவர் என்ன சொன்னாரா அப்படின்னா அந்த ஆதிக்க பொருள் அந்த பொருள் வந்து ஒரு நீராக இருக்கும், அதாவது நீரில் கரையும் தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு இவர் நிரூபித்தார். சரிங்களா? அந்த அகற்பொருள் வந்து அந்த ஆதிக்க பொருள் வந்து நீரில் கரையக்கூடிய தன்மையதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த அகற்பொருள் வச்சார். அகற்பொருள் வழியாக தண்டானது சூரிய ஒளியை நோக்கி மறுபடியும் வளைய ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அகர் வந்து நீரில் கரையக்கூடியது. பீட்டர் வந்து மறுபடியும் என்ன பண்ணாருன்னா அகர் பதிலுக்கு பதிலாக ஒரு பட்டரை வச்சார். வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா? வெண்ணரை வச்சு செய்கிறப்ப அந்த தாவர செடியானது வளரவே இல்லை. அது வந்து சூரிய ஒளியை நோக்கி வளரவே ஆரம்பிக்கல. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? வேதிப்பொருள் வெண்ணெய் வழியாக ஊடுருவ முடிவதில்லை. இதன் காரணமாக பிற்காலத்தில் நீரில் கரையும் வேதிப்பொருள் தாவர ஹார்மோன் ஆக்சிஜன் என்று கண்டறிவிட்டது. கடைசியாக அந்த பொருள் தான் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க, ஆக்சிஜன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா? அதாவது டார்வின் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா தண்டின் நுனிப்பகுதிக்கும் வேர்பகுதிக்கும் எதுவுமே ஒரு ஆதிக்க பொருள் வந்து கடத்தப்படுது, அதனால தான் தாவரம் வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொன்னார். அந்த பொருள் வந்து ஆக்சிஜன் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யார் என்ன பார்த்தீங்கன்னா டேனிஸ் பீட்டர் பாய்சன் ஜென்சன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. அது ஒரு சோதனை மூலயமா நிரூபித்தார். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல தாவரத்தினுடைய தண்டு பகுதி நீக்கிட்டு அதன் இடையில வந்து அகார் ஜெல்லை வச்சு மறுபடியும் அது மேலே தாவரத்தின் நுனிப்பகுதியை வச்சார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தாவரம் வந்து மறுபடியும் சூரிய ஒளியை நோக்கி வளைய ஆரம்பிச்சுது. ஆனால் இதுவே வந்து வெண்ணெய் போன்ற பொருளை வைக்கிறப்ப அது வந்து வளைய ஆரம்பிக்கலை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அகார் வந்து நீரில் கரையக்கூடிய தன்மையுடையது. ஓகேங்களா? அப்போ அந்த ஆதிக்க பொருள் வந்து நீரில் கரையக்கூடிய தன்மையுடைய பொருளாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த பொருள் தான் ஆக்சிஜன். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சிஜன் தண்டு பகுதியில் உள்ள செல்களை ஒளி இல்லாத பகுதியை நோக்கி நீளச் செய்வதனால் தாவரம் ஒளி இருக்கும் பகுதியை நோக்கி வளைந்து செல்லும் என்று கண்டறிந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த தாவரம் வந்து சூரிய ஒளியை நோக்கி வளையுது இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் தான் அந்த வேதிப்பொருள்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தாவரத்தில் இருக்கிற இந்த செல்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த செல்களை வந்து சூரிய ஒளிக்கு எதிர் திசையில் இழுக்க ஆரம்பிக்குது. அதனால் தாவரமானது சூரிய ஒளியை நோக்கி வளைய ஆரம்பிக்குது. அதனால தான் வந்து தாவரங்கள் வந்து சூரிய ஒளியை நோக்கி வளைந்து செல்லும் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. ஓகேங்களா? அப்போ தண்டு ஒளியை நோக்கி வளைதலை காட்டும் விளக்கப்படும். இதுதான் தண்டு வந்து ஒளியை நோக்கி இப்போ வளையுது. இதனுடைய செல்கள் வந்து ஆக்சிஜனால இழுக்கப்படுறதுனால எதிர் திசையில் இழுக்கப்படுறதுனால தண்டு சூரிய ஒளியை நோக்கி வளைய ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவர அசைவுகளின் வகைகள். தாவர அசைவுகள் எத்தனை வகைகளில் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அசைவுகள் என்பது வளர்ச்சி சார்ந்த இயக்கம். அசைவுகள் என்பது வளர்ச்சி சார்ந்த இயக்கம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அசைவுகள்ங்கிறது ஒரு வளர்ச்சி சார்ந்த இயக்கம். இந்த இயக்கம் திசை தூண்டல்களினால் திசை தூண்டல்களினால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒளியின் தூண்டுதலுக்கு ஏற்றவாறு தாவர பாகத்தில் ஏற்படும் ஒரே திசையுள்ள அசைவு ஒளிச்சார்பு அசைவு எனப்படும். அதாவது ஒளியின் தூண்டுதலுக்கு ஏற்றவாறு தாவர பாகத்தில் ஏற்படும் ஒரே திசையுள்ள அசைவு தான் ஒளிச்சார்பு அசைவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ஒளியின் தூண்டலுக்கு ஏற்றவாறு தாவர பாகத்தில் ஏற்படும் ஒரே திசையுள்ள அசைவை தான் வந்து ஒளிச்சார்பு அசைவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஒளிச்சார்பு அசைவின் ஒரே வகையான ஒளித்தோண்டு திருப்பம் என்பது தாவரத்தின் பாகங்களான இலைகள், மலர்கள் மற்றும் சூரிய ஒளி உள்ள திசையை நோக்கி அசைவதாகும். அதாவது
ஒளிச்சார்பு அசைவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவரத்தினுடைய இலைகளோ மலர்களோ இல்லை தண்டோ வந்து சூரிய ஒளியை நோக்கி இருக்கும் திசையை நோக்கி நகருது இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து ஒளிச்சார்பு அசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து புவியீர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு தாவரத்தின் உறுப்புகளில் ஏற்படும் அசைவானது புவிநாட்டம் அல்லது புவிச்சார்பு அசைவு. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஒளிச்சார்பு அசைவு, இப்போ ரெண்டாவது பார்க்க வந்து புவிச்சார்பு அசைவு. ஓகேங்களா, ஒளிச்சார்பு அசைவு வந்து ஹீலியோட்ரோபிசம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஜியோட்ரிபிசம் அல்லது கிராவிட்ரோபிசம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, ஒளிச்சார்பு அசைவு. ரெண்டாவது பார்க்குறது வந்து புவிச்சார்பு அசைவு. புவிச்சார்பு அசைவுனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவரத்தினுடைய உறுப்புகளில் வந்து அந்த அந்த அசைவு இருக்கு இல்லைங்களா, அது புவியை நோக்கி இருக்கும். ஓகேங்களா, புவியீர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு தாவரத்தின் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அசைவை தான் வந்து புவிநாட்டம் அல்லது புவிச்சார்பு அசைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர்ச்சார்பு அசைவு அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்ச்சார்பு அசைவு என்ன அப்படின்னா நீரின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்புகள் அசைவது தான் நீர் நாட்டம் அல்லது நீர்ச்சார்பு அசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வந்து ஹைட்ரோட்ரோபிசியம் அதாவது நீர் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவரங்களின் உறுப்புகள் வந்து அசைவது நீர் நாட்டம் அல்லது நீர்ச்சார்பு அசைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மூணாவது பாயிண்ட் இது. ஃபர்ஸ்ட் வந்து ஒளிச்சார்பு அசைவு, ரெண்டாவது புவிச்சார்பு அசைவு, மூணாவது வந்து நீர்ச்சார்பு அசைவு. அடுத்தது முளைத்தலுக்கு பின் சில தாவரங்கள் வந்து முளைச்ச பிறகு இன்னொரு தாவரத்தை வந்து தொற்றி வளர ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வளரக்கூடிய தாவரங்கள்ல இருக்கிறது தான் சொல்லுவாங்க. இதுக்கு அதாவது முளைத்தலுக்கு பின் பற்றி ஏறும் தாவரங்கள் தங்களுக்கு பொருத்தமான ஆதாரத்தை நாடுகிறது. இது தகுந்த ஆதாரத்தை தொடும்போது தொட்ட ஆதாரத்தின் பரப்பினை நோக்கி வளர்கிறது. இது தொடுநாட்டம் அல்லது தொடு உணர்வு சார்பசைவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, தொடுநாட்டம் மற்ற தாவரத்தை நோக்கி வளரக்கூடியது வந்து தொடு உணர்வு சார்பசைவு, தொடுநாட்டம் அல்லது தொடு உணர்வு சார்பசைவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்புகள் வளர்தல் அல்லது அசைதல் வேதி நாட்டம் அல்லது வேதி சார்பசைவு அப்படின்னு சொல்றாங்க. வேதிப்பொருட்களினுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்புகள் வளர்தல் அல்லது அசைதல் தான் வந்து வேதி நாட்டம் அல்லது வேதி சார்பசைவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இது 5 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஒளிச்சார்பசைவு, ஒளியை நோக்கி வளருது இல்லைங்களா, அது ஒளிச்சார்பசைவு. அடுத்து வந்து புவிச்சார்பசைவு, புவியை நோக்கி வளரக்கூடியது புவிச்சார்பசைவு. அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சார்பசைவு, நீரினுடைய அசைவுக்கு ஏற்ப அதுக்கு தகுந்த மாதிரி வளரக்கூடிய தாவரங்கள் வந்து நீர்ச்சார்பசைவு. அடுத்து வந்து தொடு உணர்வு சார்பசைவு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேதி சார்பசைவு, அதாவது தாவர பொருட்களினுடைய உறுப்புகள் வளர்தல் அசைதல் வந்து வேதி நாட்டம் அல்லது வேதி சார்பசைவு எனப்படுகிறது. வேதிப்பொருட்களின் தூண்டுதலுக்கேற்ப நடைபெறுவது வந்து வேதி சார்பசைவு. மொத்தம் 5 வகைப்படும். சரிங்களா, கருவுறுதல் நிகழ்ச்சியில் மகரந்த குழலானது சூழ்தண்டில் உள்ள சர்க்கரை பொருட்களை நோக்கி வளர்வது வேதிச்சார்பசைவுக்கு எடுத்துக்காட்டு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதிச்சார்பசைவுக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கருவுறுதல் நிகழ்ச்சியில மகரந்த குழல் இருக்கு இல்லைங்களா, அது சூழ்தண்டில் உள்ள சர்க்கரை பொருட்களை நோக்கி வளர்வது வேதிச்சார்பசைவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒளிச்சார்பசைவில் பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் வந்து ஒளியை நோக்கி வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அந்த தண்டு பகுதி வந்து ஒளியை நோக்கி இருக்கிறதுனால இது ஒளிச்சார்பசைவு. சரிங்களா, அதாவது தகவல் துளியில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். தாவரங்கள் உயிர் பிழைத்து வாழ மிகச்சிறந்த சூழலை அசைவுகள் உருவாக்குகின்றன. தாவரங்கள் வளர்வதற்கு இந்த அசைவுகள் வந்து உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அசைவு இயக்கங்கள் மெதுவாகவும் தூண்டுதல் இருக்கும் திசையை நோக்கியும் அல்லது விலகியும் மற்றும் வளர்ச்சியை சார்ந்து இருக்கும். மெதுவாகவும் தூண்டுதல் இருக்கும் திசையை நோக்கியும் அல்லது விலகியும் மற்றும் வளர்ச்சியை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, திசைசாரா அசைவு ஒரு உடனுக்குடான செயலாகும். இது வந்து சார்ந்து இருக்கிறது. இது திசைசாரா அசைவுங்கிறது உடனடியாக நிகழக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, பொதுவாக அசைவானது தூண்டலின் திசையை நோக்கி இருந்தால், அதாவது இப்போ ஒளியை நோக்கியே இருக்குது அப்படின்னா அது நேர் சார்பசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. தூண்டலின் திசைக்கு எதிராக இருந்தால் அது எதிர்ச்சார்பசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இது தாவரம் இப்போ பாருங்க ஒளிச்சார்பசைவில் பார்த்தீங்க அப்படின்னா தாவரத்தினுடைய தண்டு பகுதி வந்து ஒளியை நோக்கி வளரக்கூடியது, அப்போ அது நேர்ச்சார்பசைவு. ஆனால் வேர்பகுதி வந்து ஒளிக்கு எதிராக வளரக்கூடியது. ஓகேங்களா, அது இப்படி வளரக்கூடியது. ஒளி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சூரிய ஒளி. இது வந்து தண்டு வந்து இது வந்து இலை. ஓகேங்களா, இப்போ இது சூரியனை நோக்கி இந்த தண்டு பகுதி வளரும், அப்போ அது நேர்ச்சார்பசைவு. வேர் வந்து சூரியனுக்கு எதிராக வளரக்கூடியது, அப்போ அது எதிர்ச்சார்பசைவு. அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நேர் ஒளிச்சார்பசைவு உடையது. அப்போ தாவரத்தினுடைய தண்டு வந்து நேர் ஒளிச்சார்பசைவு உடையது. வேர்கள் வந்து சூரிய ஒளிக்கு எதிர் திசையில் வளர்வதால்
வேரானது எதிர் ஒளிச்சார்பசைவு உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீர் வந்து எதிர்ச்சார்பசைவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஏன்னா நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவாகும், தாவரங்கள் வந்து என்னவாகும், நீர் வந்து கீழே இருக்கும் அப்படின்னா தாவரங்கள் அதுக்கு மேல் நோக்கி தான் வளர ஆரம்பிக்கும். அப்போ நீர் வந்து ஒரு எதிர்ச்சார்பசைவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது நேர் ஒளிச்சார்பசைவு, எதிர் புவிச்சார்பசைவு. இந்த தாவரம் பார்த்தீங்க அப்படின்னா புவியினுடைய திசைக்கு வந்து எதிர் புவிச்சார்புடையதாக இருக்குது. அதனால தான் இது எதிர் புவிச்சார்பு அசைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒளி வந்து தாவரங்கள் வந்து எப்படி இங்கே ஆரம்பிக்குது, சூரிய ஒளி எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையை நோக்கி தான் இப்படி தான் வளர ஆரம்பிக்குது. அதே மாதிரி இதுவும் இப்படி தான் வளருது. அப்போ நேர் ஒளிச்சார்பு அசைவு, எதிர் புவிச்சார்பு அசைவு. ஓகேங்களா? ஆனால் புவியீர்ப்பு திசைக்கு எதிராக வளரக்கூடியது, ஆனால் ஒளி திசைக்கு நேராக வளரக்கூடாது. அதனால் இது நேர் ஒளிச்சார்பு அசைவு, எதிர் புவிச்சார்பு அசைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பார்த்திங்கன்னா வேறு பார்த்திங்கன்னா அப்படின்னா புவியீர்ப்பு திசைக்கு நேராகவே நோக்கியே வளர ஆரம்பிக்கும். அதனால் இது நேர் புவிச்சார்பு அசைவு. ஆனால் சூரிய ஒளிக்கு எதிராக வளரக்கூடியது. அதனால் இது எதிர் ஒளிச்சார்பு அசைவு. புரியுதுங்களா? நேரும் எதிரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த திசையை நோக்கி அதனுடைய திசையிலேயே நோக்கி வளர ஆரம்பிச்சுதா அது நேர், அதுக்கு எதிராக வளர ஆரம்பிச்சுதான் எதிர். இப்போ வந்து இது இதில் புவிச்சார்பு அசைவு பார்த்திங்கன்னா வேர் வந்து பார்த்திங்கன்னா புவியை நோக்கியே வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? போக ஆரம்பிக்குது. அப்போ வேர் வந்து நேர் புவிச்சார்பு செய்யக்கூடியது. ஆனால் இது ஒளிக்கு பார்த்தீங்கன்னா எதிராக வளரக்கூடியது. அப்போ எதிர் ஒளிச்சார்பு செய்வு. அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒளிச்சார்பு அசைவினை சோதனை மூலம் விளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இரவு முழுவதும் ஒரு பட்டாணி விதையை வந்து ஊற வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. விதைகள் முளைக்கும் வரை காத்திருக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த நாற்றுகளை ஒரு பக்கவாட்டில் வைத்து சூரிய ஒளி நுழைவதற்கான துளையினை கொண்ட ஒரு பெட்டியினுள்ள வைக்கணும். அப்போ என்ன ஆகும், சில நாட்களில் தண்டானது ஒளியை நோக்கி வளர்வதை பார்க்கும். அப்போ இதுலேருந்து இது வந்து ஒளிச்சார்பு அசைவு. ஓகேங்களா? நேர் ஒளிச்சார்பு அசைவு. ஏன்னா பட்டாணியுடைய செடி வந்து ஒளியை நோக்கியே வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது நேர் ஒளிச்சார்பு அசைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின், சில உலர்த்தாவரங்கள் எதிர் புவிச்சார்பு அசைவு உடையவை. அதாவது எப்பயுமே வேர் வந்து என்ன ஆகணும், புவிச்சார்பு அசைவுக்கு நேராக தான் இருக்கும் நம்ம பார்த்தா. ஆனால் ரைசோபோரம் இந்த தாவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் வந்து மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து எதிர் புவிச்சார்பு அசைவு உடையவை. இது 1 மார்க்கில் கேட்கலாம். எதிர் புவிச்சார்பு அசைவு உடையவை அப்படின்னா ரைசோஃபோரா சுவாச வேர்கள். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து எதிர் புவிச்சார்பு அசைவு உடையவை. அவை 180 டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டுள்ளது. இந்த மாதிரி இதனுடைய வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து எதிர் புவிச்சார்பு அசைவு உடையவை. விதை விளைத்தலின் போது முதல் நிலை தண்டு மேல் நோக்கியும் முதல்நிலை வேர் அல்லது முளைவேர் கீழ் நோக்கியும் வளர்கின்றன. முதல்நிலை வேர் கீழ்ப்பகுதியை நோக்கி வளர்வதற்கு எந்த தூண்டல் காரணமாகிறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நீர் அல்லது புவியீர்ப்பு விசை இவ்விரண்டில் முதல்நிலை வேரின் கீழ் நோக்கிய வளர்ச்சிக்கு எது காரணமாகிறது அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம முதல்ல ஒரு விதையிலிருந்து வேரும் இலையும் முளைக்குது இல்லைங்களா? வேர் முளைக்கிறப்ப வேர் வந்து கீழ் நோக்கி தான் போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? கீழ் நோக்கி புவியீர்ப்பு நோக்கி வருது. அப்போ வேர் முளைக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு நான் கேட்குறாங்க. அதாவது அது வந்து அதுக்கு காரணம் வந்து நீரா, அதாவது நீர்ச்சார்பு அசைவா அல்லது புவிச்சார்பு அசைவா, அதாவது புவியீர்ப்பு விசையா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சோதனை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இந்த மாதிரி ஒரு குழுவியில் வந்து மண் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு இதில் வந்து துளையிடப்பட்ட ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஓகேங்களா? இதில் ஒரு விதையை போடுறீங்க. அப்போ செடி முளைக்குது, வேரும் முளைக்கிறது. ஆனால் இதனுடைய முதல்நிலை வேர் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கிற அந்த டம்ளரை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியல அப்படின்னா, ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா வேர் எப்படி ஆரம்பிக்கும், புவியீர்ப்பு விசையில நேராக தானே போக ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் வேர் வந்து இப்படி முளைக்க ஆரம்பிக்குது. அப்போ இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, வேர் முளைக்கிறதுக்கு காரணம் வந்து நீர்ச்சார்பு அசைவு தான். ஓகேங்களா? நீர்ச்சார்பு அசைவுனால தான் வந்து வேர் வந்து இங்கே போக ஆரம்பிக்கிறதே தவிர நேராக வளையிறது இல்லை. ஓகேங்களா? அப்போ புவிச்சார்பு அசைவை விட நீர் சார்பு அசைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வேர் வந்து நேராக முளைக்கிறதுக்கான கீழ்நோக்கி செங்குத்தாக போகிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்ச்சார்பு அசைவு தானே தவிர புவிச்சார்பு அசைவு கிடையாது அப்படின்னு இந்த சோதனை மூலம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. இச்சோதனையில் முளைவேர் உருவாக்கும் முதல்நிலை வேர் வந்து நீர்ச்சார்பு அசைவு உடையது எனவும் நீர் சார்பு அசைவு புவியீர்ப்பு சார்பு அசைவை காட்டிலும் வலிமையானது அப்படின்னு அறியலாம். அப்போ நீர் சார்பு அசைவு தான் வந்து ரொம்ப வலிமையானது புவி சார்பு அசைவை விட அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
இப்போ வந்து புவிசார் அசைவினை வந்து ஒரு சோதனை மூலயமா விளக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 கிளீனோடோஸ்ட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு 2 தான் இந்த மாதிரி கிளீனோடோஸ்ட்கள் தொட்டியை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு தொட்டியை வந்து சுழற மாதிரி வைக்க சொல்கிறாங்க, இன்னொரு தொட்டியை வந்து சுழலாத மாதிரி நேராக வைக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுழன்றுட்டு இருக்கிற தொட்டியில் வந்து செடி வந்து நேராகவே வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஆனால் சுழலாமல் நேராக நிற்கிது பாருங்களா, இந்த மாதிரி இந்த இப்படியே இருக்கக்கூடிய செடி வந்து சூரிய ஒளிய திசை இருக்கிற நோக்கி, அதாவது புவி இருக்கிற திசை அது வந்து என்ன ஆகும், அதனுடைய வேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புவியீர்ப்பு விசையை நோக்கியே வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சுழலக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து அப்படி புவியீர்ப்பு விசையை நோக்கி வளர ஆரம்பிக்காது. அதுக்கு காரணம் என்ன, நார்மலாகவே நேராகவே தான் வளர ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்படி செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய வேர் இங்கே தானே இருக்கணும். அப்படி இல்லாமல் இப்போ சுழலாமல் நிற்குது இல்லைங்களா ஸ்டாண்டர்டாக, அந்த இதில் பார்த்தீங்கன்னா செடியினுடைய வேர் வந்து இப்படி வளர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா, அதாவது புவியீர்ப்பு விசையை நோக்கி வளர ஆரம்பிக்கும். ஆனால் சுழன்றுட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராகவே வளர ஆரம்பிச்சிருக்கும் இப்படியே. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செடியானது புவி அந்த செடியினுடைய வேர் வந்து நேர் புவிச்சார்பு அசைவுடையது. அதனால் சுழலாமல் நிற்கக்கூடியதில் வந்து வேர் வந்து இப்படி வளைஞ்சிரு காணப்படும். ஆனால் சுழலதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய புவியீர்ப்பு விசை மாறிக்கிட்டே இருக்குது, அதனால் வேர் வந்து நேராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதைத்தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி 2 கிளீனோடோஸ்ட்களை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு 2 தொட்டி தாவரங்களை கிடைமட்டமாக கிளீனோடோஸ்ட்களில் பொருத்த சொல்கிறாங்க. 2 கிளீனோடோஸ்களில் ஒன்றை சுழலும்படியாகவும் மற்றொன்றை வந்து நிலையாக இருக்கும்படியும் வைக்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு சில நாட்களுக்கு பிறகு உற்று நோக்கும்போது நிலையாக வைத்த கிளீனோடோஸ்டில் வந்து உள்ள தாவரத்தின் தண்டு வளைந்தும், நிலையாக இருக்கிறதுல தாவரத்தினுடைய தண்டு வந்து எப்படி இருக்கும், வளைஞ்சு காணப்படும், இப்படி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வளைந்தும் எதிர் புவிச்சார்பு அசைவு கொண்டும் மற்றும் வேர் வந்து வளைந்து கீழ் நோக்கி வளர்ந்தும் நேர் புவிச்சார்பு அசைவையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுழலாமல் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா புவிசார்பு அசைவு நேராக இருக்கும். ஆனால் சுழலும் கிளீனோடோஸ்டில் வைத்த தாவரத்தில் தண்டு மற்றும் வேர் எந்த விதமான வளைதலையுமே உருவாக்குறது இல்லை. காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா புவி ஈர்ப்பு தூண்டலானது ஒரு திசையில் பாதிக்காமல் சுழலும் தாவரத்தின் அனைத்து பக்கங்களிலும் சமமாக பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தான் வந்து இது வந்து சுழலக்கூடிய கிளீனோடோஸ்ட் தாவரத்தில் வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆனால் சுழலாமல் நேராமல் இருக்கக்கூடிய தாவரத்தில் வந்து வேர் பகுதி வந்து இப்படி வளர்ந்துருக்கும், தண்டு பகுதி வந்து சூரிய ஒளியை நோக்கி இப்படி வளர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா, அப்போ இது வேர்க்கு நேர் புவிச்சார்பு அசைவையும் தண்டு பகுதியானது எதிர் புவிச்சார்பு அசைவையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சுழலுங்கிறதுனால அதனுடைய புவியீர்ப்பு விசை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் தாவரங்களை எதுவுமே பாதிக்காமல் அது அப்படியே வளர ஆரம்பிக்குது. அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து வளர்ச்சியை விட அசைவு வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது டாராக்சம் அஃபிசினேல் அதாவது டான்டிலியோன் என்ற தாவரத்தின் காமன் டான்டிலியோன் என்ற தாவரத்தின் மலர்கள் காலையில் வந்து திறந்த நிலையிலும், அதாவது டாராக்சம் அஃபிசினேல் என்ற தாவரத்தினுடைய மலர்கள் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா திறந்த நிலையிலும் மாலையில் பார்த்திங்க அப்படின்னா மூடிய நிலையிலும் காணப்படும். அது ஒளியுறு வளைதல். ஓகேங்களா, இதற்கு எதிர்மாறாக ஐஃபோமியா ஆல்ஃபா, இது ஞாபகம் வச்சுங்க, இந்த தாவரம் பேர். இந்த தாவரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் திறந்திருக்கும், மாலையில் மூடிய நிலையில் காணப்படும். ஆனால் ஐஃபோமியா ஆல்ஃபா நிலவு மலர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. நிலவு மலருங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னு, ஐஃபோமியா ஆல்ஃபா என்ற தாவரத்தின் மலர்கள் பார்த்திங்கன்னா இரவில் வந்து திறந்த நிலையிலும் பகலில் வந்து மூடிய நிலையிலும் காணப்படும். ஆகவே இந்த மலர் வந்து நிலவு மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலவு மலர்ங்கிறது என்னதுன்னா ஐஃபோமியா ஆல்பா. இது வந்து பகலில் வந்து மூடி இருக்கும், இரவில் திறந்து இருக்கும். ஓகேங்களா, ஐஃபோமியா ஆல்ஃபா அப்படிங்கிறது இது மூன் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நிலவு மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக தொட்டால் சினுங்கி தாவரமானது, அதாவது மைமோசா பியூட்டிகா, தொட்டால் சினுங்கிக்கு மைமோசா பியூட்டிகா தாவரத்தின் இலைகளை நாம் தொட்டவுடன் அவற்றின் இலைகள் மூடிக்கொண்டு தொங்கி விடுகின்றன. இதற்கு நடுக்கமுறு வளைதல் அல்லது தொடுவுரு வளைதல் என்று பெயர். ஓகேங்களா, நம்ம தொட்ட உடனே தாவரம் வந்து சுருங்குது இல்லைங்களா, அந்த தொட்டால் சினுங்கி, அதுக்கு வந்து நடுக்கமுறு வளைதல் அல்லது தொடுவுரு வளைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது டான்டிலியான் ஒளியுறு வளைதல், இது வந்து பகலில் வந்து இப்படி விரிஞ்சு காணப்படும், நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, அந்த பகலில் விரிஞ்சும் நைட்டு வந்து மூடி இருக்கக்கூடிய தாவரம் வந்து டான்டிலியான், அதாவது டான்டிலியான்.
அப்படின்னு சொல்கிறது. அதே நைட்டில் மூன் ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா பகலில் வந்து க்ளோஸ் ஆகி இப்போ இந்த மாதிரி மூடி இருக்கும், இந்த மாதிரி மூடி இருந்து காணப்படும். அதே வந்து இரவில் பார்த்திங்கன்னா நிலவு மலர் வந்து ஓப்பன் ஆகி இப்படி தான் விரிஞ்சு காணப்படும். ஓகேங்களா? அப்போ தாவரத்தின் வேர் மற்றும் தூண்டல் ஏற்படும் திசையை நோக்கி நகர்கின்றன. ஆனால் மலர்கள் திறப்பதும் மூடுவதும் தூண்டல் ஏற்படும் திசையை நோக்கி நடைபெறாது. அதாவது மலர்களுடைய திறக்கிறதும் மூடுறதும் வந்து தூண்டல் ஏற்படும் திசையை நோக்கி நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய அசைவுகளுக்கு தான் திசை சாரா தூண்டல் அசைவுகள். ஓகேங்களா? அதாவது வேர் தண்டு இது எல்லாமே வந்து என்னவாகும், தாவரத்தினுடைய அந்த திசையை நோக்கி தான் வளரும். ஓகேங்களா? இப்போ தண்டும் ஒளியை நோக்கி தான் வளருது, வேரும் அந்த புவியை நோக்கி தான் வளர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதனுடைய திசையை நோக்கி தான் வளரும். ஆனால் மலர்கள் வந்து மூடுறதும் விரிவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திசையை நோக்கி வளர்வது கிடையாது. இந்த அசைவுகளுக்கு பேர் தான் வந்து திசை சாரா தூண்டல் அசைவுகள். ஓகேங்களா? இது எல்லாமே திசை சார்ந்து, வேரும் தண்டும் வந்து திசை சார்ந்த அசைவுகள். ஓகேங்களா? அதனால தான் இது சூரிய ஒளியை நோக்கி வளருது, இது புவியீர்ப்பு விசையை நோக்கி இல்லை நீர் சார்பு அசைவை நோக்கி வளருது. ஓகேவா? வேறு அப்போ இது வந்து திசை சார்ந்த ஒரு தூண்டல் அசைவுகள். இது திசை, அதாவது மலர்கள் வந்து மூடுவதும் விரிவதும் வந்து பார்த்தீங்கன்னா திசை சாரா தூண்டல் அசைவுகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. திசை சார்னா என்ன, திசை சாரானா என்னன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ திசை சார்பு அசைவு போலல்லாமல் திசை சாரா தூண்டல் அசைவுகள் தூண்டல் ஏற்படும் திசைகளிலிருந்து சார்பற்ற அசைவை கொண்டிருக்கின்றன. இது தூண்டல் ஏற்படும் திசைகளுக்கு சார்பற்ற அசைவை கொண்டிருக்கும். இவைகள் வளர்ச்சி இயக்கமாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கும். ஓகேங்களா? இது வளர்ச்சி இயக்கமாகவோ இருக்கும் அல்லது இல்லாமலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ திசை சாரா தூண்டல்களினுடைய வகைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வகைகள் பார்த்தீங்கன்னா நடுக்கமுறு வளைதல் அல்லது தொடுவுரு வளைதல். இப்போ திசை சாராதுக்கு நம்ம 5 இது பார்த்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா? அதாவது ஒளிச்சார்பு இசைவு, அடுத்து வந்து புவிச்சார்பு இசைவு, நீர்ச்சார்பு இசைவு, அடுத்து வந்து அதாவது மற்ற தாவரங்களில் பற்றி ஏறும் அந்த இசைவு, அடுத்து வந்து 5வது வந்து அந்த வேதிச்சார்பு இசைவு அப்படின்னு 5 வகையான திசை சார்பு இசைவு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திசை சாரா தூண்டல் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கமுறு வளைதல் அல்லது தொடுவுரு வளைதல், அதாவது தொடுதல். எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா ப்ரூனிச்சியா ஓவேட்டா மைமோசா பியூடிகா தான் தொட்டாச்சினிங்கி. ஓகேங்களா? இது வந்து நடுக்கமுறு வளைதல் அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த தாவரமெல்லாம். ஓகேங்களா? இருளுரு வளைதல்னா இதுதான். இருளுரு வளைதல் பார்த்தீங்கன்னா இருள். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா லியூசீனா லியூக்கா சோஃபாலா சவுண்டல். ஓகேங்களா? இந்த தாவரம். அடுத்தது வெப்பமுறு வளைதல். வெப்பமுறுதுனா வெப்பநிலையினால் டுலிஃபா அப்படிங்கிற இந்த சிற்றினம் தாவரம் தான். ஓகேங்களா? அடுத்து ஒளியுறு வளைதல்னா சாமானியா சாமான் தூங்குமூஞ்சி. ஓகேங்களா? இந்த தாவரம் தூங்குமூஞ்சி தாவரம். சாமோனியா சாமான் ஒளி இருக்கிறப்ப ஓப்பன் ஆகும், அப்புறம் ஒளி இல்லைன்னா க்ளோஸ் ஆயிரும். அந்த மாதிரி இது இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்று எடுத்துக்காட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். இப்போ தெரிந்து கொள்களில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் சிறு விலங்கினங்களையும் தவளையை கூட உண்ணுகின்றன. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நெப்பந்தஸ், ட்ரோசிஸ்லா, வீனஸ், பூச்சி பிடிப்பான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில தாவரங்கள் வந்து பூச்சிகளையோ இல்லை தவளையை கூட உண்ணக்கூடியது. ஓகேங்களா? அது என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுக்கமுறு வளைதல் என்ற திசை சாரா தூண்டல் அசைவுக்கு வீனஸ் பூச்சி பிடிப்பான் என்று அழைக்கப்படும் டயனோவியா மீசிஃபுல்லா என்ற தாவரம் சிறந்த எடுத்துக்காட்டாகும். நடுக்கமுறு வளைதல் என்ற திசை சாரா தூண்டலுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வீனஸ் பூச்சி பிடிப்பான் அப்படிங்கிற டயனோமியா மீசிஃபுல்லா என்ற தாவரம் தான் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. திசை சாரா தூண்டலில் இது மிக வேகமானது. அப்போ திசை சாரா தூண்டலில் மிக வேகமான தாவரம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வீனஸ் பூச்சி பிடிப்பான், அதாவது டயோனியா மீசிஃபுல்லா. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தாவரம். சாதகமான தகவமைப்புகளை பெறுவதற்கு தாவர பாகங்கள் அசைவுகளை உருவாக்குகின்றன. தாவர வேர்கள் நீர் மற்றும் தாது உப்புகள் ஆகியவற்றை அடைய எப்போதும் புவி ஈர்ப்பு திசைக்கு நேராக கீழ் நோக்கி வளர்கின்றன. ஓகேங்களா? தாவரத்தினுடைய வேர்கள் வந்து எப்படின்னா நீர் மற்றும் தாது உப்புகளை பெறுவதற்கு எப்பயுமே கீழ் நோக்கி வளர்கிறது, அதாவது புவியீர்ப்பு திசைக்கு நேராகவே வளருது. தண்டானது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட ஒளியுள்ள திசையை நோக்கி வளருது. அப்போ புவியீர்ப்பு திசைக்கு எதிராக வளர்கிறது, எதிராக மேல் நோக்கி வளர்கின்றன. மேலும் மலர்களும் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் காரணிகளை கவர ஏதுவாக அமைந்துள்ளன. இதனுடன் விதை பரவுதல் எளிதாக நடைபெற வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திசைசார் அசைவுகளுக்கும் திசை சாரா அசைவுகளுக்கும் உள்ள வேறுபாடு ஒரு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்னென்னு பாருங்கள். திசைசார் அசைவுகள் திசை தூண்டலின் ஒரு திசையை பொறுத்து அமையும். இப்போ ஒளினா ஒளிசார் அசைவு அப்படின்னா சூரிய ஒளியை நோக்கி தாவரங்கள் வளரும். ஓகேங்களா. இல்லைன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திசைசாரா அசைவுகள் அப்படின்னா அசைவுகள் திசை தூண்டலின் ஒரு திசையை சார்ந்து அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வளர்ச்சியை சார்ந்து அமையும், இது வளர்ச்சியை சார்ந்து அமையாது. ஏறக்குறைய நிரந்தரமற்ற மற்றும் மீள்தன்மை அற்றது, தற்காலிகமாகவும் மற்றும் மீள்தன்மை கொண்டும் காணப்படும். அனைத்து தாவரங்களிலும் காணப்படும். சில குறிப்பிட்ட சிறப்புத்தன்மை பெற்ற தாவரங்களில் மட்டுமே காணப்படும். இது மெதுவான செயல், இது விரைவான செயல். திசைசாரா அசைவுகள் வந்து விரைவாக நடைபெறக்கூடியது. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிங்கி தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் முடிஞ்சது இந்த திசை சாரா அமைப்பு அசைவு. ஓகேங்களா, திசை சாரா அசைவு, திசை சாரா அமைப்பு, திசை சாரா அசைவுகள்லாம். இப்போ அடுத்தது வந்து ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி. சரிங்களா, இப்போ ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கை அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா, ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது ஃபோட்டோனா ஒளி, சிந்தசிஸ் அப்படின்னா உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ற சொற்களுக்கு ஒளிச்சேர்க்கை என்ற சொல்லுக்கு ஒளியின் உதவியால் உருவாக்கப்படுதல் என்பது நேரடியான ஒரு பொருள். ஓகேங்களா, ஒளிச்சேர்க்கை அப்படின்னா அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஒளி உருவாக்குதல். ஓகேங்களா, அப்போ ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறதுக்கு ஒளியின் உதவியால் உருவாக்கப்படுதல் அப்படின்னு பொருள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்நிகழ்ச்சியின் போது ஒளி ஆற்றல் வேதியியல் ஆற்றலாக மாற்றப்படும். பசுந்தாவரங்கள் அனைத்தும் தற்சார்பு ஊட்டவே, இதாவது பசுமை உள்ள எல்லா தாவரங்களுமே வந்து தாவரங்கள் எல்லாமே தற்சார்பு ஊட்டவே, தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளக்கூடியது. ஓகேங்களா, அதுதான் வந்து தற்சார்பு ஊட்ட முடியவே அப்படின்னு சொல்லுவாங்க. இவை தங்களுக்கு வேண்டிய உணவை ஒளிச்சேர்க்கை என்று அழைக்கப்படும் நிகழ்ச்சியின் மூலம் தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கை மூலயமா தானே தயாரித்துக் கொள்ளும். ஓகேங்களா, ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த சமன்பாடு. ஒளிச்சேர்க்கை எப்படி நடைபெறுதுன்னு பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர், இது ஒளிச்சேர்க்கை பச்சையம். அதாவது சூரிய ஒளியை பெற்று என்னாகும், குளுக்கோஸ் கிடைக்கும், அப்புறம் ஆக்சிஜன் வெளியிடும். ஓகேங்களா, அதாவது ஒளிச்சேர்க்கைக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் எடுத்துட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும். ஓகேங்களா, இந்த ஒளிச்சேர்க்கையின் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஸ்டார்ச்சாக மாற்றப்பட்டு சேகரிக்கப்படுகிறது. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உள்ளெடுத்துக் கொள்கிறது. ஆனால் சுவாசித்தல் மற்றும் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவையானதாக உள்ளது. ஆனால் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாசிக்கிறதுக்கும் உயிர் வாழ்வதற்கும் ஆக்சிஜன் வந்து தேவையாக இருக்கிறது. அப்போ குளுக்கோஸ் C6H12O8, அப்போ C6H12O8 ஸ்டார்ச் இன்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தெரிந்து கொள்கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வந்து வெளியிடப்படுகிறது. தாவரங்கள் மட்டுமே ஒளிச்சேர்க்கையின் மூலம் ஆக்சிஜனை வெளியிடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வந்து வெளியிடப்படுகிறது. தாவரங்கள் மட்டும்தான் ஒளிச்சேர்க்கையின் மூலம் ஆக்சிஜனை வந்து வெளியிடுகிறது. ஆக்சிஜன் மீண்டும் ஓசோன் வாயுவாக மாற்றமடைந்து பூமி தாயை வந்து பாதுகாக்குகிறது அப்படின்னு சொன்னாங்க. தாவரங்கள் தான் அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலம் ஆக்சிஜன் வெளியிடுறதுனால தான் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடின் அளவும் சமமாக இருக்குது. அதனால தான் நிறைய தாவரங்களை வந்து நட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ஆக்சிஜன் மூலமாக என்னது, ஆக்சிஜன் மீண்டும் ஓசோன் வாயுவாக மாற்றமடைந்து பூமி தாயை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதாவது தாவரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இலைகள் மூலயமா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு அப்புறம் வந்து அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு காற்றிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்ளும். மறுபடியும் வேர்லேருந்து தேவையான கனிமங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். அப்புறம் இது சூரிய ஒளியிலிருந்து பசுங்கணிகத்திற்கு குளுக்கோஸ் உருவாக்குவதற்கான சக்தியை கொடுக்கிறது. இந்த சூரிய ஒளி தான் வந்து இந்த இலையில் இருக்கிற பசுங்கணிகத்துக்கு தேவையான குளுக்கோஸ் உருவாக்குவதற்கான சக்தியை கொடுக்கும். ஓகேங்களா, இதனால தான் வந்து குளுக்கோஸும் ஆக்சிஜனும் உருவாகும். இப்படி தான் வந்து தாவரங்கள் வந்து உணவு வந்து தயாரிக்குது, தங்களுக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்கிறது. சரிங்களா, அடுத்தது அறிந்து கொள்வதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய ஆலமரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பல வருடத்திற்கு முன்பு இத்தாவரம் வந்து இளஞ்செடியாக இருந்தது. தற்போது இந்த தாவரம் மிகப்பெரிய தாவரமாக வளர்ந்துள்ளது. எப்படி வந்து அதனுடைய எடை வந்து அதிகரித்தது? இப்போ ஒரு சின்ன செடியை எடுத்துக்கிறோம், அது ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு காரணம் என்ன? அப்போ மண்ணா, நீரா, காற்றா? இதுல இருந்து எது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செயல்பாட்டில். அதாவது ஜான் பாப்டிஸ்ட் வான் ஹெல்மாண்ட் அப்படிங்கிறவர், ஜான் பாப்டிஸ்ட் வென் ஹெல்மாண்ட் என்ற பெல்ஜிய அறிஞர் மேற்கூறிய கேள்விகளுக்கு விடை காண 1648ஆம் ஆண்டு ஒரு சோதனையை செஞ்சார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இச்சோதனையின் மூலம் தாவரங்கள் மண்ணிலிருந்து பிற பொருட்களை உறிஞ்சி எவ்வளவு எடையானது அதிகரித்தது, அதாவது
என்பதை கண்டறிய ஒரு சோதனையை செய்து காட்டினார். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாவரங்கள் வந்து மண்ணிலிருந்து தான் வந்து தனக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொண்டு வளருது, அது எடையை வந்து அதிகரித்து கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ அந்த சோதனையை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்க்குறாரு. ஓகேங்களா. 1648 அப்போ ஒரு மண்ணை எடுத்து அதை வந்து சூடுபடுத்தி உலர வைக்கிறாரு. பின்பு அதனுடைய எடையை வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. 90.9 கிலோகிராம். ஓகேங்களா. அந்த மண்ணை வந்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கிறார். ஓகேங்களா. ஒரு டப்பாவில் வைக்கிறார். அந்த டப்பாவில் வந்து ஒரு சிறு செடியை வந்து ஒரு வில்லோ தாவரத்தின் ஒரு சிறு செடியை வந்து எடுத்து சுத்தம் செய்து அதனுடைய வெயிட்டை அளந்து பார்க்குறாரு. ஓகேங்களா. அதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 2.3 கிராம். ஓகேங்களா. அதை வந்து அந்த மண்ணுக்குள்ளே வச்சு டெய்லியும் அந்த தண்ணி ஊற்றிட்டே வராரு. ஓகேங்களா. இந்த இதை வந்து எத்தனை நாளைக்கு செய்கிறாரு அப்படின்னா 5 வருடங்கள் வந்து செய்கிறாரு. அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தாவரம் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. அதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 77 கிலோகிராம். ஓகேங்களா. அதே சமயம் மண்ணினுடைய எடையை வந்து அளந்து பார்க்குறப்ப 90.8. ஓகேங்களா. அதாவது அவர் வந்து ஒரு தாவரத்தினுடைய மண்ணு தான் வந்து தாவரங்களுடைய எடை வந்து கூடுறதுக்கு காரணம் அப்படின்னு அறிஞ்சோம் அப்படின்னா இவருக்கு ஒரு சோதனை செஞ்சு பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணை எடுத்துக்கிட்டு அதை வந்து உலர வைக்கிறாரு, சூடு பண்ணி உலர வைக்கிறாரு. அப்போ அதனுடைய வெயிட்டை வந்து போட்டு பார்க்குறாரு. வெயிட் வந்து 90.9 முதல்ல. ஓகேங்களா. அந்த மண்ணை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு டப்பாப்பில் போட்டு வச்சுட்டு அதில் ஒரு சின்ன செடியை நட்டு வைக்கிறாரு. ஓகேங்களா. அதனுடைய ஃபஸ்ட்டு அந்த செடியினுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.3 கிராம் தான், அது 2 கிலோ தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த செடியை வைக்கிறாரு. டெய்லி அது தண்ணி ஊற்றி வராரு. இந்த மாதிரி 5 வருஷம் செய்கிறாரு. 5 வருஷம் கழித்து பார்க்குறப்ப இந்த செடியினுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 77 கிலோ. ஓகேங்களா. ஆனால் இந்த மண்ணினுடைய வெயிட் வந்து குறையவே இல்லை, 90.8 இருக்குது. ஓகேங்களா. ஆனால் செடி வந்து 77 கிலோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, வெயிட் ஆகிருக்கு, வளர்ச்சியும் அடைஞ்சிருக்குது. அப்போ தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் மண் அல்ல அப்படிங்கிறது நிரூபித்தார். நீர் தான் அப்படிங்கிறதையும் நிரூபித்தார். ஓகேங்களா. இதில் இருந்து ஏன்னா மண்ணில் மூலயமா தாவரங்கள் வந்து தங்களுக்கு தேவையான கனிமங்கள், ஊட்டச்சத்துக்கள், இப்போ எப்படி நமக்குலாம் வைட்டமின்கள்லாம் தேவையில்லையோ அந்த மாதிரி இதை வந்து சத்து பொருட்களை எடுத்துக்கொள்ளுது அப்படிங்கிறதையும் இவர் நிரூபித்தார். சரிங்களா. அதாவது மனித உடலில் காணப்படும் விட்டமினை போல அவசியமான மற்றும் முக்கியமான தனிமங்களை மண் வழங்கினாலும் இவைகள் மட்டுமே தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்ய போதுமானது இல்லை என்பதை இதன் மூலம் தெளிவாகிறது அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா. வான் ஹெல்மாட் தாவரத்தின் எடை அதிகரிப்பதற்கு நீர் மட்டுமே காரணம் என்று விளக்கினார். வான் ஹெல்மாட் வந்து இவர் என்ன சொன்னார், நீர் மட்டும்தான் வந்து தாவரங்களுடைய எடை வந்து ஓகேங்களா. இவர் தான் வந்து தாவரங்களுடைய எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணம் நீர் தான் அப்படின்னு நிரூபித்தார். சரிங்களா. அதாவது இப்போ இந்த மாதிரி 2.3 கிலோ இருந்த தாவரத்தை ஒரு மண்ணில் 9.90 கிராம் 90.9 கிலோகிராம் இருந்த ஒரு மண்ணில் போட்டு வைக்கிறப்ப அது நல்ல ஒரு மரமாக மாறுச்சு. ஓகேங்களா. அது வெறும் தண்ணியை மட்டுமே ஊட்டிகிட்டு இருக்கிறப்ப. ஆனால் இதனுடைய மணல் வந்து எப்பயுமே குறைய ஆரம்பிக்கலை. இதிலிருந்து தாவரங்கள் வளர்வதற்கு ஒரு நீர் வந்து ரொம்ப முக்கியமானது. நீர் தான் காரணம். தாவரங்கள் வளர்வதற்கு நீர் தான் முக்கிய ஆதாரம் அப்படின்னு சொன்னார். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஜோசப் பிரீட்ஸ்லி அப்படிங்கிறவர் இன்னொரு சோதனையை சொன்னார். ஓகேங்களா. அதாவது வளரும் தாவரத்தின் எடை அதிகரிப்பதற்கு வேறொரு காரணி ஏதேனும் உள்ளதா என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவர உணவு உற்பத்தியில் ஈடுபடுவதை ஜோசப் பிரீட்ஸ்லி அப்படிங்கிற ஒரு சோதனை மூலம் நிரூபித்தார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1771ஆம் ஆண்டு பிரீட்ஸ்லி தனிச்சிறப்புடைய ஒரு சோதனையை மேற்கொண்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலில் அவர் ஒரு மெழுகுவர்த்தியை வந்து ஜாடிக்குள்ளே வைத்து ஏற்றி உள்ளிருக்கும் மொத்த ஆக்சிஜனையுமே வந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாற்றமடைச்சார். ஓகேங்களா. இப்போ ஒரு ஜாடிக்குள்ளே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுறீங்க. அப்போ அதில் போய் என்னவாகும், எரிகிறதுக்கு எப்பயுமே ஆக்சிஜன் தேவை இல்லைங்களா. அப்போ அது எல்லாமே எரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே எரிஞ்சு புகையாக மாறுறப்ப அது கார்பன் டை ஆக்சைடுவாக மாறும். ஓகேங்களா. எரிஞ்சிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அப்போ அந்த ஜாடி ஃபுல்லாக என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். அதில் ஒரு புதினா செடியை வந்து போடுறாரு. ஓகேங்களா. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன செஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தியை வந்து கொண்டு போனப்ப லென்ஸ் வழியாக அந்த ஜாடிக்குள்ளே கொண்டு போனப்ப அந்த மெழுகுவர்த்தி வந்து எரிய ஆரம்பிச்சுது. ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாடிக்குள்ளே வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. ஆனால் எப்படி மெழுகுவர்த்தி எரிஞ்சுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதினா செடி வளர்ந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிட்டதுனால அந்த ஆக்சிஜன் வந்து அந்த ஜாடிக்குள்ளே நிரம்பி இருந்தது. அதனால மெழுகுவர்த்தி கொண்டு போகிறப்ப மெழுகுவர்த்தி எரிய ஆரம்பிச்சுது. ஓகேங்களா. இதில் இருந்து என்ன தெரியுது, தாவரங்கள் வளர்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடும் தேவை அப்படின்னு இவர் விளக்கினார். ஓகேங்களா. அப்போ ஜாடியினுள்ளே மீண்டும் ஆக்சிஜன் இருந்த காரணத்தினால் மெழுகுவர்த்தி எரிந்தது.
முடிவில் ட்ரீட்லி தனது சோதனை மூலம் சாடிக்குள் வைத்த புதினா தாவரத்தின் சிறு கிளை கார்பன் டை ஆக்சைடு வாயுவினை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது என்ற முடிவுக்கு வந்தார். ஓகேங்களா, இதுலேருந்து என்னது, அந்த இப்போ சாடிக்குள்ளே இருந்த புதினா செடி வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிட்டது அப்படின்னு இவரும் ஒரு சோதனையை சொன்னார். இந்த 2 சோதனையும் ஞாபகம் வச்சுங்க. யார் செஞ்சாங்க, என்ன இது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியானதான். அப்படியே சும்மா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். மீதி பாட்டை வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.